அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூ இயரு. எல்லாருக்குமே நியூ இயர் நல்லபடியா ஆரம்பிச்சுக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வருஷம்லாம் நல்லபடியா போகணும்னு சந்தோஷமா இருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல வந்து இப்போ மார்கழி மாசம் ஆரம்பிச்சிருக்கும். கோயில்ல வந்து விசேஷம். காலையில எந்திரிக்கிறது, குளிக்கிறது, போறதுன்னு ஸோ வேறு மாதிரியான ஒரு உலகத்த வந்து நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்க நம்ம மாறி வந்ததுனால, இப்போ வெளியூர்ல இருக்கிறதுனால, அ அந்த விதமான அந்த அந்த சந்தோஷங்கள் அனைத்துமே வந்து கண்டிப்பா நெறையா நான் மிஸ் பண்றேன். அ கிராமங்கள்ல இருக்கிறதுனால, கிராமங்கள் சார்ந்த பல விஷயங்கள வந்து நான் இந்த பொங்கலுக்கு நான் மிஸ் பண்றேங்க. இந்த ஜனவரி மாசத்துல ரொம்பவே மிஸ் பண்றேன். அ ஏன்னா நம்ம வேலைக்காக இங்க வந்திருக்கோம். ஸோ பார்க்குறோம். நெறைய கரெக்ஷன் ஒர்க்கு அது இதுன்னு நெறையா போனதுனால, நெறைய வீடியோக்கள் போட முடியல. ஆனாலும் அ சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னுடைய அ மனமார்ந்த நன்றி. அம் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது என்னன்னா, ஒரு காலத்துல வந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்து அவர்கள் நம்முடைய நாட்டை எந்த அளவுக்கு சின்னாபின்னமாக்குனாங்க. சில விதமான மாற்றங்களும், ஏற்றங்களும், ஏமாற்றங்களும் நிறைந்து தான் இந்த ஆங்கிலேயரோட அந்த கால அளவுன்றது நம்ம சொல்லுவோம். அ இப்போ நம்ம ரீபே பண்ண வேண்டிய ஒரு டைம், அதாவது திரும்ப செலுத்தக்கூடிய டைம் சொல்லலாம். அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கூஸ்பமான விஷயம் தான் நான் சொல்றேன். ஒரு மெய்சிலிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அ இப்படியெல்லாம் நம்ம நாட்ட துண்டு போட்டு, இடத்த எல்லாம் அபகரிச்சு, வரி செலுத்தி வரி அப்படியே தான் இருக்கு. அத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு. அத பத்தி பேசினா கூட பெரிய பிரச்சனைகள் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல இருக்கு. ஸோ அத அப்படியே விட்டுருவோம். இப்ப நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா அ வெளிநாடுகள்ல நிலங்கள வாங்கக்கூடிய, ஒரு வீடுகள வாங்கக்கூடிய, ஒரு கடைய வைக்கக்கூடிய, வெளிநாட்டவர்கள கணக்கெடுக்கக்கூடிய பல நிறுவனங்கள் அங்க இருக்கு. அப்படி ரீசென்ட்டா அ இங்கிலாந்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அ இத எடுத்து பார்க்குறப்போ, நம்ம ஆளுங்க கிட்டத்தட்ட 30% பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இடம் வாங்கியிருக்காங்க. இத யோசிக்கும்போதே பெரிய விஷயமா இல்ல? இந்தியாவுலருந்து ஒரு 10 டூ 30% பேர் வந்து இங்கிலாந்துல இந்தியாக்காரங்க வந்து, இந்தியாவை சார்ந்தவர்கள் வந்து அங்க வீடும், இடமும் வாங்கக்கூடிய அந்த அளவுங்கிறது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு 30% நிலத்த வந்து ஒரு நாட்டை சார்ந்தவர்கள் வாங்குவது என்பது ஒரு நம்ம அப்படியே விட்டுட்டு போகக்கூடிய ஒரு செய்தியா இருக்க முடியாது. கண்டிப்பா நம்ம பெருமைப்படணும். அ அங்க போய் வாங்குனதுனாலயா? அது இல்ல. அ காசு இருக்கிறவன் வாங்குறான். இல்லாதவன் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதானே நம்ம மைண்டுக்கு வரும். என்னடா இத பத்தி பேசுறானேன்னு. அது என்னமோ உண்மதான். ஆனாலும் மற்ற நாடுகள பார்க்கக்கூடியப்போ வந்து ஒரு நம்ம நாட்டோட பிரஜைகள வந்து கால தூக்கிட்டு நடக்கிற மாரியான ஒரு காலகட்டங்கள் தானே. அந்த மாரி தானே அமைஞ்சிருக்கு இந்த செய்தின்றது. ஸோ வருங்காலம் நல்லபடியா அமையணும் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன் நெறைய பேர் வந்து 2025லே வந்து நெறைய பேர் வந்து ஃபாரின்ல வந்து செட்டில் ஆகலாம், இடம் வாங்கலாம். இப்படி நெறைய இருக்குங்க. நம்ம முயற்சி தான். ஸோ அதனால அதெல்லாம் நடக்கும். இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இது எல்லாருமே பெருமையா பேசக்கூடிய விஷயங்கள் தான். அதே சமயத்தில நம்மோட வளர்ச்சி சார்ந்த நம்முடைய இந்த புது வருஷத்துக்கான செயல்பாடுகள்னு எல்லாத்தையுமே நீங்க நல்லபடியா பண்ணுங்க. ஆ இந்த மாரியான விஷயங்கள் வந்து மேலும் போடுறதுக்கு வாய்ப்பு குடுங்க. நன்றி, வணக்கம்.